இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி. இன்னைக்கு விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர் பிறந்த தினம் என்று திருப்பூர் குமரன் என்று குறிப்பிடப்படுகிறார். அவரும் இன்னைக்கு தான் பிறந்திருப்பார். விடுதலை போராட்ட வீரரும் ஆன்மீகவாதியுமான வீரமுரசு சுப்பிரமணிய சிவா வாவே சுப்பிரமணியர் அவர் வேற. அவர் திருநெல்வேலி சேரன் மாதவி அந்த சைடு இருந்திருப்பார். இவர் சுப்பிரமணிய சிவா. இவங்க 2 பேருமே ஆன்மீகவாதிகள் தான். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலக்குண்டில் 1884 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா இருக்க மாட்டான் பிறந்துறாரு. அதுவும் ரொம்ப போர் ஃபேமிலியை பிறக்கிறார், ஏழை குடும்பத்தில். 12 வயது வரை மதுரையிலும் பிறகு கோவையில் ஓராண்டும் பயில்கிறார். அப்போவே பள்ளிக்கூடம் கோயம்புத்தூரில் இருந்திருக்கு. இலவச உணவு கிடைக்கும் என்பதால் திருவனந்தபுரம் சென்று மேற்படிப்புக்கு படித்தார். சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி படிக்க போகிறாங்க. அப்படித்தான் நானும் இந்த காலத்தில் படிக்க போகிறேன். ஆனால் எங்கே படிக்க போகிறேன்லாம் சொல்ல மாட்டேன். நீங்களும் அதுவான வழியை கண்டுபிடிங்க. கொட்டாரக்கரையில் இங்கெல்லாம் படுத்து கிடந்திருக்கேன். இந்த கொட்டாரக்கரை ரயில்வே ஸ்டேஷனில் கேரளாவில் இருக்குது. ஆரியங்காவும் அந்த சைடு. சதானந்த சுவாமிகளை சந்தித்து ராஜயோகம் பயின்றார். பிறகு தமிழகம் திரும்பியவர் சிவகாசியில் காவல்துறை எழுத்தராக சேர்ந்து மறுநாளே விலகினார். தமிழ் ஆங்கிலத்திலும் சரளமாக எழுதக்கூடியவர், கவிதை புனைவதில் வல்லவர், சிறந்த சொற்பொழிவாளர். திருவனந்தபுரத்தில் இளைஞர்களை ஒன்று திரட்டி தர்ம பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்குகிறார். ஆங்கில அரசுக்கு எதிராக செயல்பட்டதால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். ஊர் ஊராக நடந்து சென்று விடுதலை கனலை மூட்டினார். தூத்துக்குடி சென்று வாவை சிதம்பரனாரை சந்தித்தார். வஉ சிதம்பரனாரை சந்தித்தார். இவருக்கும் அவருக்கும் நட்பு மலர்ந்தது. பாரதியார் தனது சுதேசி கீதங்களால் இவர்களது சுதேசி உணர்வை மேலும் தூண்டினார். இப்போ வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் தூண்டிவிட்டது யார் அப்படின்னா பாரதியார் தான். பாரதியும் சிவாவும் மேடைதோறும் விடுதலை போராட்டங்களை முழக்கமிட்டனர். சென்னை, கல்கத்தா, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் தொழிலாளர் போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். ராஜ துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1908ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு கடும் சித்திரவதைக்கு ஆளானார். 1912இல் விடுதலையாகி சென்னையில் குடியேறினார். ஞானபானு அப்படின்ற ஒரு மாத இதழை தொடங்குகிறார். பிறகு பிரபஞ்சமுத்திரன் என்ற வார இதழை தொடங்குகிறார். மாத இதழ் வேற, வார இதழ் வேற. இப்போ கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிசி எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாமில் ஞானபானு மற்றும் பிரபஞ்சமுத்திரன் இதெல்லாம் தொடங்கினவர் யார் அப்படின்னு. அது இப்போ சாதாரணமான கேள்வியாக போச்சு, எல்லாம் எழுதிடுவான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவையெல்லாம் இதில் எது மாத இதழ் எது வார இதழ் அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஞானம் பெருசு, மாத இதழ் தான் பெருசு, வார இதழ் பிரபஞ்சமுத்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஞானத்தை விட பெருசு பிரபஞ்சம். ஆனால் பிரபஞ்சத்தவே ஆட்டி படைக்கக்கூடியது ஞானம். இந்த 2லேயும் நாரத என்ற புனைப்பெயரில் அவர் நாரதர் அப்படின்ற ஒரு புனைப்பெயரில் எழுதுவார். கட்டுரையில் எழுதியிருக்கார். என்ன புனைப்பெயரில் கட்டுரை எழுதியிருக்காருன்னு கேட்பாங்க. மோட்ச சாதனை ரகசியம், அருள்மொழிகள், வேதாந்த ரகசியம், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச வைபவம் உட்பட 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இவரது கவிதைகள் பின்னர் ஞானபானு என்ற பெயரில் தொகுக்கப்பட்டது. கவிதைகளையும் ஞானபானு என்ற பெயரில் தொகுத்திருக்காங்க. துறவி போல காவி உடை அணிந்தார். பெயரை வதந்திரானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். பாவி வேறு பெயர் வதந்திரானந்தர். தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். விடுதலையானதும் சென்னைக்கு வந்தார். உடல்நிலை தேறியதும் கூட்டங்கள், போராட்டங்களில் பங்கேற்றார். நண்பர்கள் உதவியுடன் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் 6 ஏக்கர் நிலம் வாங்கி ஆசிரமம் நிறுவினார். அதற்கு பாரதபுரம் என பெயர் சூட்டினார். சர்வ மதத்தினரும் வழிபாடும் வகையில் அங்கு பாரத மாதா கோவில் கட்ட முடிவு செய்தார். தேசப்பந்து சித்தரந்தன் தாஸை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினார். என்ன ஒரு முரண்பாடுகள் மொத்த வடிவம். தொழுநோயின் தீவிரத்தையும் பொருட்படுத்தாமல் ஊர் ஊராக சென்று கோயிலுக்கு நிதி திரட்டினார். நோயை காரணம் காட்டி பேருந்து, ரயில்களில் ஏற ஆங்கில அரசு தடை விதித்தது. உடல் முழுவதும் புண்ணாக இருந்த போதிலும் துணியால் மூடிக்கொண்டு நடந்தும் கட்டை வண்டியிலும் பல ஊர்களுக்கு சென்றார். சொற்பொழிவாற்றி நிதி திரட்டினார். தொடர் பயணத்தால் உடல்நலம் குன்றியது. பாப்பாரப்பட்டி திரும்பியதும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 41 வயசில் 1925ஆம் ஆண்டு இறந்துடுறார்.
வீரமுரசு என்று போற்றப்பட்ட சுப்பிரமணிய சிவா நினைவாக பாப்பாரப்பட்டியில் மணிமண்டபமும் கட்டப்பட்டிருக்கிறது. அவரது பாரத மாதா கோயில் கனவு மட்டும் இன்றும் நிறைவேறவே இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பாரத மாதா கோயிலை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஞானபானு மாத இதழ், ஞானபானு மாத இதழ், பிரபஞ்சமித்திரன் வார இதழ், அதுக்கடுத்து ஒரு அமைப்பு தொடங்குவார, இன்னமும் ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பு தொடங்குறது. வீரமுரசு அப்படின்ற ஒரு பட்டப்பேர் இவருக்கு. அதுக்கடுத்து திருப்பூர் குமரன் பிறந்த வருஷத்தில் பிறக்கிறது. அதுக்கடுத்து இவரோட பேரை எப்படி மாற்றாருன்னா வசுந்தரானந்தர் அப்படின்ற மாற்றுறது. இதெல்லாம் சுருக்கமான ஒரு முக்கியமான தகவல்கள். நன்றி, வணக்கம்.